உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு மாபெரும் மறைபொருளை, ஒரு ரகசியத்தை கர்த்தர் அருளும் ஆவியின் ஞானத்தினால் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஞானத்தின் ஆவி மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற வரம். இது பைபிளில் மிகவும் குறைந்த ஆட்களுக்கே இருந்தது, எல்லாருக்கும் அல்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஆவியினால் பிறக்கிற அனுபவம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறராவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இது சத்தியம், இயேசு கிறிஸ்து சொன்னது. ஜலத்தில் பிறக்க என்பது ஜலத்தினால் ஞானஸ்நானம், ஆவியினால் பிறப்பது என்பது பரிசுத்த ஆவியின் நிறைவு. நான் இப்ப பேசுவது அது அல்ல. மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் தேவாவி. பழைய ஏற்பாட்டில் தானியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு அப்படிப்பட்ட வரம் கொடுக்கப்பட்டது. ஆகவே எந்த குறிசோடவனும் சோசிக்காரனும் எந்த பஞ்சாங்கம் பார்க்கிறவனும் மந்திரவாதிகளும் வெளிப்படுத்த முடியாத தேவனால் ஒரு கையிருப்பு தோன்றி எழுதப்பட்ட மென்னே மென்னே கேலு பார்சின் என்ற வார்த்தைக்கு அவர் அர்த்தம் தெரியவில்லை. தானியேலுக்கு தேவன் அதை வெளிப்படுத்தினார். அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் இருந்தபடினால் வெளிப்படுத்த முடிஞ்சு. அதன் பிறகு புதிய ஏற்பாட்டில் ஒருவரை பார்க்கிறோம். அவர்தான் இயேசுவின் அன்பான சீஷன் யோவான். தானியேலை பார்க்கும்போது கர்த்தர் எப்படி சாட்சி கொடுக்கிறார் என்றால், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது உத்தரவு வந்தது. யோவானை பார்க்கும்போது இவன் எனக்கு அன்பான சீஷன் என்றார். எவர்கள் தேவன் பிரியமாகவும் அன்பாகவும் இருக்கின்றாரோ அவர்களுக்கு மாத்திரமே தம்முடைய ரகசியங்களை சொல்வார். பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு வசனம் உண்டு. அது என்ன வசனம்? மறைவானவையில் கர்த்தருக்கே உரியது. இது உபாகமத்தில் சொல்லப்பட்ட வசனம். அன்றைக்கு வரைக்கும் உள்ள மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். அதே கர்த்தர் தம்முடைய மறைபொருளை உபாகமத்துக்கு பின்பு உபாகமம் அந்த புத்தகத்துக்கு பின்னாடி தான் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ஒரு சிலையை வெளிப்படுத்தி 6 ராஜ்யங்கள் தானியேல் கிடைக்கிறது. அப்புறம் வெளிப்படுத்தல யோவானுக்கு 7, 8 கிடைக்குது. 9ஆம் ராஜ்யம் உயிர்மை தமிழனாகி எனக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். நான் இயேசுக்கு மிகவும் பிரியமானவன், அவர் எனக்கு என் மீது மிகுந்த அன்பா இருக்கிறார், நான் அவர் மீது அன்பா இருக்கிறேன். இப்படி சொல்வதனால எவனுக்காக கோபம் வருதா, பொறாம வருதா, மண்டகர்வமா பேசுறேன், போய் சவுத்துல மோதிக்க போயிட்டு டமால் மோதிக்க, ஐயோ எனக்கு இல்லையே, ஐயோ எனக்கு இல்லையே அப்படின்னு போய் மோதிக்க. நான் இயேசுக்கு மிகவும் பிரியமானவன், அவர் என் மீது மிகவும் அன்பா இருக்கிறார், எனக்கு மறைபொருளை கொடுக்கிறார். இப்போது மறைபொருள் சொல்றேன். இது வரைக்கும் எவனும் சொல்லாது பைபிள் இருக்கிறேன், மறைக்கப்பட்டிருக்கு, நான் வெளிப்படுத்துகிறேன். ஆகவே மறைபொருள் வெளிப்படுகிறது. உபாகமத்தில் சொல்லப்பட்ட மறைவானவைகளை கர்த்தருக்குரியவர்கள் அந்த காலத்து வரைக்கும் மறைவானவையில் கர்த்தருக்குரியது. அதே கர்த்தர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு காலகட்டங்களுக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, நடந்து வரும் காரியங்களுக்கு ஏற்ப, ஆட்சி மாற்றங்களுக்கு ஏற்ப யுகத்துக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு வெளிப்படுத்த வரும் நாட்டுக்கு வேற யாருக்கும் எனக்கு தெரியாத மறைபொருளை இது வேற யாருக்காவது சொல்லுவார். அவ்வளவுதான். உங்க வேலை ஒரு சிறுபுடைய போல கேட்டு போகணும். அதை தாண்டி இன்னும் நிறைய வரங்கள் பைபிள் இருக்கு. அது ஒண்ணுதான் மறைபொருள் வெளிப்படுத்துறது. ஞான திருஷ்டி, இதெல்லாம் ஒரு வரம். வெளிப்பாடு, தரிசனம், ஓப்பன் தரிசனம், திறந்த முகமாய் கண்ணாடியை பார்க்கற போல பார்க்கிறது. இதெல்லாம் அந்த 9 வரத்துல கிடையாது. இப்ப 2, 3 எக்ஸ்ட்ரா சொல்லி அதை சொல்லி நான் நேரத்தை இதில் போக்க விரும்பல. யாராவது சந்தேகம் இருக்கா? தேவையை தேடிவா, என்ன தேடிவா சொல்றேன். வரலன்னா அங்கே கெட, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது.
தீமையானவனையும் அந்தி கிறிஸ்து போல நான் மரியாதை பேசுறதுக்கு அவசியம். நான் பல வீடியோ சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் பேசுற மறைபொருள் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். என்ன வாசிக்க போகிறோம்? என்ன மறைபொருள்? சங்கீதம் 54. அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க, அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும், உயருக்கு வானங்கள், வானத்தை இல்ல வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பூமியையும் கூப்பிடுவார். ஏன் வானங்களை கூப்பிடுகிறார்? இதுதான் ரகசியம். நம்ம ஆளுங்களுக்கு வானங்களை பத்தி தெரியல. நான் யூடியூப்ல உயிரை தமிழ் 1 2 3 UMT அதுல 30 வீடியோ போட்டுக்கிறேன். அந்த UMT எங்கெல்லாம் போடுறேன்னா அந்த மறைபொருள் உயிர்மை தமிழ் யூடியூப் சேனல் வருஷம் வந்துகிட்டே இருக்கும். அது கால சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து வருகிற சம்பவங்களுக்கு ஏற்ப சிலதை கடிஞ்சு கொள்வேன், சிலதை திட்டுவேன், சில இடத்துல பிரசங்கத்தை பண்ணுவேன், சத்தியத்தை வெளிப்படுத்துவேன், சிலது ஆதாரங்களை சாட்சிகளை காண்பிப்பேன், சில இடத்துல மறைமுறை வெளிப்படுத்துவேன். நீ எல்லாத்தையும் ஒரே கல்ல பார்க்க கூடாது. புரியுதா? விருந்துக்கு போறியா, ஓணம் பண்டிகை போனா 27 ஐட்டம் வைப்பான். உனக்கு பிடிக்காத உருளைக்கிழங்கு இருக்கா விட்டுரு, உனக்கு பிடிக்காத சேனக்கிழங்கு இருக்கா விட்டுரு, உனக்கு பிடிக்காத மாங்காய் இருக்கா நாரங்காய் இருக்கா விட்டுரு. உனக்கு என்ன தேவை அதை மாதிரி சாப்பிட்டு. இந்த வீடியோவில் நான் பேசுற சத்தியத்தை மட்டுமே எடுத்துக்க. நான் அவனை திட்ட உங்களுக்கு ஏன்டா வலிக்குது? நீ எதுக்கு போய் என்ன பண்ண போற? 1996 இருந்து ஜீசஸ் கால்ஸ் தலைவரனை அவன் பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி நான் திட்டுறது தப்புனா கர்த்தரை நான் அடிக்க மாட்டாரா? அந்த கர்த்தரை நான் தரிசிக்கிறேன், அவரோடு பேசுகிறேன், அவர் என்னோட ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜபத்தில் இடைப்பட என்ன சொல்ல மாட்டாரா? இல்ல ஓங்கி ஒரு அடி போட்டு தலைவரனை பார்த்து நீ பேசாதா அப்படின்னு என்ன சொல்லுவார்ல? 97 திட்டிட்டு இருக்கிறேன். நல்லா திட்டுறாங்கன்னு சொல்றாரு ஒழிய என்னை திட்டக்கூடாதுன்னு இயேசு என்ற சொல்ல. நான் இந்த பாவி போல சொல்ற கேட்க நான் இல்லை. நீங்க எவனும் எனக்கு அதை செய் இதை செய்ய அதை செய்யான்னு சொல்லாத. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறேன். எல்லா பேரும் அட்டிமாடு போல இந்த பேய் போல பின்பற்றி போய் சாவுங்கிற நேரத்துல எனக்கு ஒண்ணு இல்லை. சொல்றேன், கேட்டு மனம் திருப்பி ஓடி தப்பிச்சு ஓடிக்க, அவ்வளவுதான். இப்படி நான் அந்த யூடியூப்ல பேசுற நோக்கமே மெய்யான கடவுளால் உண்மையால் தெரிந்து கொள்ளப்பட வஞ்சிக்கப்பட்டு கூடாது, வஞ்சிக்கப்பட்டு நடந்து போகக்கூடாது. இதான் நான் திட்டுற நோக்கம். அடையாளம் இப்படி சொல்றது ஒரு ஆள் வேணும். இது தீமை, இது போய் ஒரே நாள் உலகம் நாடி போச்சு. நான் 97 திட்டிட்டு இருக்கிறேன். யார் ஜெயிச்சது? நான் தான் ஜெயிச்சேன். உண்மை உள்ளவங்க பார்ப்பாங்க, அதை எடுத்துக்கிறாங்க. வெளிநாடுகள் இருந்து போன் பண்றாங்க. இந்த யூடியூப் வச்சு வெளிநாட்டு ஒரு சபையே நடக்குது தெரியுமா? மலேசியால போய் பாரு. அந்த மக்கள் கண் திறக்கப்பட்டு காசு எவனோ திரும்பி போறாரு, நமக்கு ஆயுத்தவரை சத்தியம் மட்டும் எடுப்போம்னு நோட்டு போட்டு எடுத்து மற்ற சபையில பிரசவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேய்க்கு சார்ந்த போயில பேய்க்கு பிறந்த போல பேய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். தேவநாள் பிறந்த தேவனுடைய ஊழியனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். நான் இப்ப பேசுறது மறைபொருள். உனக்கு பொருளா இங்க போய் சவுத்துல மோதி போ, புரிஞ்சா கம்மூரி கேளு. இப்ப நான் மேட்டுக்கு வருகிறேன். நியாய தீர்ப்புக்கு ஏன் வானத்தை கூப்பிடுகிறார்? இருளை புடவையாக பர்வதத்தை உடுத்தி வச்சுக்கிறார். அந்த மகிமை வல்லமை அந்த பரிசுத்தம் இந்த பூமியில சாத்தான் மேல படக்கூடாது. ஆனா தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியின் சூரியன் உதிக்க பண்ணுவார். சத்தியம். சரி, இப்ப வரேன். இப்ப இந்த 3 வானங்கள் சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஒரு 7 வானங்கள் இருக்கு. அது வானாதி வானங்கள். பையில போட்டிருக்கு வானாதி வானங்கள். என்னது வானாதி வானங்கள்? வாசி கேட்போம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசி கேட்போம். இதோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும், வானங்களும் இப்ப நான் சொன்னது வானங்களும் 1 2 3 வானங்களும் வானாதி வானங்களும், பூமியும் அதிலுள்ள யாவும், பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள், உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். வானாதி வானங்கள், வானங்களும் வானாதி வானங்கள். இப்ப நான் சொன்ன 3 வானங்கள். வானாதி வானங்கள் தான் 7. அடுத்த 7வது வானத்தை பத்தி தான் பேச போறேன். அந்த வானங்களை உயர இருக்கும் வானங்களை நியாயத்திற்கு சங்கீதம் 54 சொல்றார். உயர இருக்கும் வானங்களை பூமியை நியாயம் தீர்க்கும் போது, ஜனங்களை நியாயம் தீர்க்கும் போது நியாய தீர்ப்புல ஏன் அந்த வானத்தை கூப்பிடணும்? இதுதான் மறைபொருள். இதுதான் மறைபொருள். எந்த வானத்தை கூப்பிடுகிறார்? தேவன் வீற்றிருக்கிற சிங்காசனத்துக்கு பக்கத்தில் ஒரு வானம் இருக்கு. அதாவது இதை இயேசு கிறிஸ்து சீடருக்கு ஜெபம் பண்ணி கற்பிக்கும் போது அந்த மண்டலங்கள் என்று சொல்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம்.
அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. பரமண்டலங்கள் பன்மை. இதை உடனே நான் ரொம்ப அழுத்தம் நிறுத்தம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த முட்டாப்பையன் புரிய மாட்டேங்குது. திரும்ப சண்டைக்கு வா. இவனுக்கு எங்கேயோ தப்பு தப்பா கேட்டுவிட்டு எவ்வளவு தப்பு தப்பு பைபிள் காலத்துல ஒழிக்கணும் தான். எல்லா பைபிளும் ஒழிச்சிடணும். அது இருக்கக்கூடாது. அதனாலதான் இவ்வளவு குழப்பம் வந்துச்சு. அப்பவே இஷ்டத்துக்கு ஒரு பைபிள் காலம் இத்தனை ஒரு கிறுக்கு பரவலாம் வச்சு போதிக்கிறாங்க. அப்ப பரமண்டலங்கள் 4 ஜீவன்கள் ஒரு மண்டலம். எத்தனையோ ஒரு சொன்ன இப்ப சொல்லி தொலைகிறேன். 4 ஜீவன் ஒரு மண்டலம். முதல் அந்த வானாதி வானங்கள்ல அந்த மண்டலத்துக்கு ஒரு வானம் என்று சொல்கிறார். 26 மூப்பொருள மண்டலம், திரளான தூதர் கூட்டம் உள்ள மண்டலம், சேராபிங்கள மண்டலம், கேருங்கள் விசேஷ கேருங்கள மண்டலம், 7வது சிங்காசனத்தில் 7 பொன்குத்து விளக்கு, 7 நட்சத்திரங்கள், 7 கண்கள். இது ஒரு வானம். இப்ப இதைதான் பேச போறேன். இதைதான் இந்த வானங்களை தான் கூப்பிடுறாரா. அந்த வானங்களை கூப்பிடும் போது வானங்களும் வருமாம், அதில் உள்ள தூதர்களும் வருவார்களாம். எதற்கு? இந்த பூமியை இந்த பாவி பைபிள் நியாயம் தீர்ப்பதற்கு. பூமியை நியாய தீர்ப்புக்கு வானங்களை ஏன் கூப்பிட வேண்டும்? இதான் ரகசியம். இப்போ காரியத்துக்கு வருவோம். ஏன் அந்த வானாதி வானங்கள், அந்த வானங்களை ஏன் கூப்பிடுறாரு? உயர இருக்கும் வானங்களை கூப்பிடுறாரா? நல்லா பிரிச்சு சொல்றேன் கேட்டுக்க. 1 2 3 இது நம்ம கண்ணுக்கு தெரிய வானம். 2வது வானம் 3வது வானம் உனக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனா அது இருக்குது. இதுக்கு மேல பரதீசி இருக்குது. பரதீசியை தாண்டி அதுக்கு மேல நான் இப்ப சொன்ன 7 வானங்கள் இருக்கு. 7 மண்டலங்கள், 7 வானங்கள். அது வட்ட வட்டமா இருக்கு, ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. இது புரிஞ்சாதான் நீ இனி நான் பேசுறது உனக்கு புரியும். இது புரியவில்லை என்றால் நான் எப்படி பேசணும் புரியாது, மரமண்டே ஏறாது. நீ அப்புறம் பேய் மாதிரி என்ன கேள்வி கேட்டு இருக்காத. போய் ஒழுங்கா நான் சொல்ற வசத்தை படி. ஒரு முறைக்கு 100 முறை பார்த்து படிச்சுட்டு அப்புறம் கேளு. எவ்வளோ தப்பு தப்பா கத்துக்குள்ள கொண்டாந்து என்கிட்ட பேசாத, என்ன டென்ஷன் ஆக்காத. அது உனக்கு பாவம். உன் முட்டாள்தனத்தை என்ன கட்டக்கூடாது. உன்னுடைய பைத்தியக்காரத்துல கோமாளித்தனத்துல என்கிட்ட பேசிட்டு கூடாது. பலமுறை வீடியோ படி, பாரு, கேளு, அப்புறம் எழுதிக்கிட்டு நோட் பண்ணிட்டு அந்த வசனத்துக்கு எங்கேயா தவறா பேசினவா. சரி, இப்ப இதை சொல்றது இவ்வளவு நேரம் இருப்பா. ஏன்னா அப்படி கொல்லிவிட்டான் அவனை. வானாதி வானங்கள் என்னன்னு கேட்டா அதான் வானாதி அது வானாதி வானங்கள். ஒவ்வொரு பையன் உடம்புக்கு போய் பல்லாறு அடிக்கலாமான்னு கோவம் வருது. காதோட சேர்த்து குயிர் ஒரு அடிச்சா திரும்பிட்டாங்க போனோம். அவ்வளவு கடுமுட்டாட்டம் வந்து பேசுறாங்க. செல்ல தெளிவா எழுதுறாங்க. அதான் இயேசு சொன்னாரு, யோவான் 8:44 இயேசு சொன்னதை நானும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். இன்னைக்கு ஊழியக்கார பையன் பிசாசினால் உண்டானவங்க. ஏன் அப்படி சொன்னாரு? உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அந்த பிதாவின் இச்சைப்படி பொருளாசை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, திருடு, ஏமாத்து, இது அத்தனை சபையில் நடக்கு. கள்ளத்தனம், பதவி சண்டை, இது அவ்வளவு சபையில் நடக்கு. அப்புறம் அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இதுக்காக தான் அந்த வசனத்தை படிக்கிறேன். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து பொய்யே எடுத்து பேசுவான். நான் சத்தியத்தை சொன்னேன், நீங்களும் என் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இயேசு இன்னொரு இடத்துல சொல்கிறார். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றபடினாலே விசுவாசிக்கிறேன். அதேதான் இப்ப நான் சொல்றேன். இந்த சத்தியத்தை நான் யூடியூப்ல வெளியிடுறேன். ஒரு பையன் விசுவாசிக்கிற எல்லாம் பேயா மாதிரி என்ற சண்டைக்கு வரான். அவ்வளவு பேய் போதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. ஒரு இடமும் தெரிய மாட்டேங்குது பைபிள்ல. இல்ல பாஸ்டரும் வந்துடுறான் என்ன சண்டைக்கு. இதுதான் நான் திட்டுறது. மானகட்டப்படலா கடுமையான வார்த்தை அப்பதான் யூஸ் பண்றேன். நான் மோசமான, நான் ரொம்ப நல்லவன், அமைதியான, ரொம்ப சாந்தம், அமைதி, தனிமை ரொம்ப விரும்புவேன். தேவனோட 5 மணி நேரம் நான் அவரோட உறவாடுகிறேன், தியானத்தில் இருக்கிறேன், ஜபத்தில் இருக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். எவன் எனக்கு போதிக்க தேவையில்லைங்க. 5 மணி நேரம் தேவனோட உறவாடுற எனக்கு தெரியாதா? 1 மணி நேரம் கூட ஜெபிக்காத பையன் வந்து என்ன பேசணுமா? 5 மணி நேரம் என்னை அடக்கி ஒட்டக்கி தியானத்துல சிந்தனையை செயலை என்னென்னலாம் போட்டு கைது பண்ணி அடக்கி ஒட்டக்கி தேவனோடு உறவாடுற எனக்கு தெரியாதா? இந்த கோமாளி பொருளாக தான் என்ன சொல்லணுமா? எவனும் எனக்கு உறவு வாய்ப்பு இருக்காரு. அது உனக்கு சாபம், அழிவை கொண்டு வந்துடும். முதல் 3 வாரம் தாண்டியாச்சு. எத்தனை முறை திரும்ப சொல்லி புரியலன்னு இதோ எத்தனை முறை வீடியோ விட்டுட்ட புரியல, மறுபடியும் தெரிய சண்டைக்கு வரான். அதனாலதான் இவ்வளவு கடுமையா நான் பேசுகிறேன். திரும்ப சொல்றேன். முதல் 3 வானம் பரதீசிக்கு முன்னாடி, பரதீசியை தாண்டி 7 வானம்.
பரதேசி 3 வானம் தாண்டி இருக்குது. வசனத்தோட தெளிவா சொல்றேன். 2 Corinthians 12ஆம் அதிகாரம் வசனத்தை சொல்லிட்டேன். நான் 2-3 வசனம் சொல்லிவிட்டேன். அதை எவ்வளவு படிக்கிறது இல்லை. எவ்வளவு தப்பா கற்றுக் கொடுத்தோம் எனக்கு சந்தேகம் வராது. இப்ப விஷயத்துக்கு வருவோம். அந்த 7 மண்டலங்கள், அது 7வது மண்டலம். அங்க என்ன இருக்கு தெரியுமா? வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அங்க என்ன இருக்கு? அந்த 7வது வானத்துல என்ன இருக்கு? அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும், இப்ப நான் சொல்ல 7 வானங்கள், வானாதி வானங்கள் இவை எல்லாம் சொல்லிட்டு இருக்குது. 4 ஜீவன்கள் ஒரு மண்டலம், 24 மூப்பொருள் மண்டலம், 7 பொன்கூத்துறை நட்சத்திரங்கள், கண்கள், பூமி என்று அனுப்பக்கூடிய 7 ஆவிகள் சொல்லப்பட்டிருக்கு. அத கடைசி மண்டலம், அது கடைசி வானம். அந்த வானத்தை தான் இந்த பூமியை நியாயத்திற்கும் போது கூப்பிடுகிறாராம். எதற்கு? அந்த 7 கொம்புகளையும், அந்த 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதாயிருந்து அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிறது. நல்லா கவனிங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவரே, பிரியமானவர்களே, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வரே, நல்லா கவனிங்க. நான் திட்டுறேன்னு நீ நடந்து போயிடாத. என்னை கடவுள் வாழ்த்திடுவார். இந்த பொய்யை கண்டிக்கிறதுனால, போலியை திட்டுறதுனால எனக்கு தண்டனையே கிடைக்காது. நான் எல்லா பையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறான். அவன் நாட்டை வெளுத்து போச்சு, கெடுத்து போயிட்டான். இந்த மோகன்தாஸ் கிறிஸ்துவ பொய்யா சொல்லி நாட்டை கிறிஸ்தவத்தை கெடுத்து விட்டான். இவன் ஃபுல்லா பிராணிகார போய் இப்ப மாட்டிட்டான் இன்கம் டாக்ஸ்ல. இன்னொரு பையன் இந்த பிளஸிங் டீம் ஒருத்தர் சவுண்ட் இல்லாம ஆச்சு போனதுனால வண்ண பொய்யை வாரி இறைத்து கோடியை சம்பாதிச்சு வச்சிருக்கான். பணம் கூட சொல்றேன் நான் உங்களை ஜாக்கிரதையாருன்னு. எல்லாம் ஒருத்தர் குத்தகை குடிச்சு அவனை சார்ந்த இவனை சார்ந்த எவனை சார்ந்தா மோகன்தாஸ் சார்ந்த எவன்டா நடத்து போயிடுவேன். இந்த பாண்டியனை சார்ந்த எவன்டா நடத்து போயிடுவேன். எவனா நான் இயேசுவை சார்ந்தவன் சொல்லுறீங்களாடா? இயேசு எனக்குள்ள இருக்கிறான்ற கேட்டா அப்புறம் பாடிங்கிற பரிசுத்தம் இல்லைங்கிற என்ன கோமாளித்தனம் இது? இயேசு உனக்குள்ள இருக்கிறான்னு சொன்ன உண்மையான பரிசுத்தமா இருக்கணும். இல்லைன்னா உன்கிட்ட இயேசு இருக்க மாட்டேன். இது சத்தியம். இப்ப இந்த 7 கண்கள் பூமிக்கு அனுப்பக்கூடிய 7 ஆவிகள், அது பரமண்டலங்களில் உள்ள 7வது மண்டலமா 7வது வானத்தில் இருக்கு. அந்த 7 கண்களை எதுக்கு பூமிக்கு அனுப்பப்படுகிறாராம்? ஒவ்வொரு நாளும். சரி, இந்த வசனம் புதிய ஏற்பாட்டை சொல்லிக்கிறோம். அவை 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படும். 7 ஆவிகளேயா? அந்த ஆடு பூமி எங்கும் அனுப்பப்படுற 7 ஆவிகள் என்ன வேலை செய்யுது? நான் புதிய ஏற்பாட்டு ஒரு வசனத்தை கொடுத்துட்டேன், நம்ப கூடாது. இதுக்கு சாட்சியாக பழைய ஏற்பாட்டு ஒரு வசனத்தை கொடுத்துட்டேன்னா 2 சாட்சி வசனம். ஒரு காரியம் நிலைவரப்பட வேண்டும் என்றால், உறுதிப்பட வேண்டும் என்றால், அது மெய்யாக்கப்பட வேண்டும் என்றால், நிரூபிக்கப்பட வேண்டும், 2 சாட்சி வேணும். இப்ப புதிய ஏற்பாட்டு வசனம் கொடுத்துறேன், அப்படியே பழைய ஏற்பாடு வசனம் கொடுத்துருவேன். இது 2 வசனமும் நான் சொல்ற சத்தியம் சாட்சி பார்க்கிறோம். இதுக்கு மேல எவன் குறை சொன்னாலும் கோமாளித்தமா பேசுறான், எனக்கு அப்படி கவலை கிடையாது. அப்படி பேசுறவனுக்கு நரகத்தை தள்ளுவாங்க. கோமாளி பேய்க்கு போறது பேய் பண்ண நடந்து பைபிள் தெரியாம கூடாது. இப்ப போ நேரா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். பழைய ஏற்பாடு வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. மறுபடியும் அந்த வசந்தி வாசிக்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவளாகிய அந்த பழைய புதிய பாட்டுல பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள். இது அதே வசனம் தான், அதே அர்த்தத்தை தான் சொல்லப்படுது. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற, பூமி எங்கும் அனுப்பப்படுகிற, மட்டுமல்ல அனுப்பப்பட்ட பின்பு அது பூமி எங்கும் சுற்றி பார்க்கலாம். கருடைய 7 கண்கள். 2 வசனத்துக்கு நிக்க வச்சுட்டேன். இது எங்க இருக்குது? 7வது வானத்தில் இருக்கிறது. பரமண்டலங்கள் 7 வானங்கள். எதுக்கு திரும்ப அந்த 7 கண்கள் அங்க வச்சிருக்காரு? மிக அற்புதமான ஒரு ரகசியத்தை நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் அவன் சொல்லாரு. இதை EMT போட்டு வெளியிருப்பான். நம்ம செல் நம்பரை போடு. இவனுக்காக சந்தேகம்னா கான்டாக்ட் பண்ண, என்ன தேடி வா சொல்றேன். நம்பர் எடுத்துக்க, நேரில் வா, பேசு. பரிசுத்த வேணுமா என்ன தேடி வா. பாண்டியா நடக்கும், ஓடிப்போம். 2 ஒன்று செய்யும். அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது. உன எங்க வந்து சொல்லிட்டான். இன்றைக்கு இந்த பூமியை கர்த்தர் என்னை வச்சு பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கிறேன். எவனுக்கு நான் பயப்பட அவசியம் இல்லை.
எவனுக்கு சார்பா பேசணும், எவனை சார்ந்து பேசணும், எவனை தூக்கி பேசணும், உயர்த்தி பேசணும் அவசியம் இருக்கிற. நான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மேன்மை பாராட்டுகிறேன். அவரை மட்டுமே உயர்த்தி கொண்டே இருப்பேன், போற்றிக் கொண்டே இருப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அவரை போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன். போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், போற்பரணே சுவையே. புவியில் அவர் போல் வேறு இல்லையே, புவியில் அவர் போல் வேறு இல்லையே. தந்தையை போல் தோளினிலே மைந்தமை சுமந்தவரே, என்னாலுமே அவர் நாமமே என் உள்ளத்தே நாம் துதித்திடுவோம், போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், போற்பரணே துவையே. பூமியில் அவர் போல் வேறில்லையே. அவரையே போற்றுவேன், துதிப்பேன், வாழ்த்துவேன். இதுதான் என் வேலை. எந்த பாவிப்பின் மாம்சத்தை எவனையும் தூக்கி பேசணும், உயர்த்தி பேசணும், சார்ந்து பேசணும் எனக்கு அவசியம் இல்லை. அது பாவம். நீங்க புடிச்சு தொங்கிக்கிறாங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அற்புதமான மறைமுறை சொல்லி கொண்டிருக்கிறேன். சரி, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு வசனம் வச்சுட்டேன். சரி, இது இன்னும் சாட்சியாய் உபாகமத்திலிருந்து வாசிப்போம். உபாகமம் 30:19 வாசிக்க. நான் ஜீவனையும் மரணத்தையும், அங்கேயே மோசே சொல்றாரு. உபாகமம் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். முன்னாடி வச்சிருக்கிறாரு என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியா வைத்தேன். என்று உங்கள் மேல இந்த பூமியை பார்க்கிற அத்தனை பயம் மேலையும், அத்தனை ஆம்பளை பொம்பளை அத்தனை மேலையும் வாகனத்தை சாட்சியா வைக்கிறாராம். ஏன் தெரியுமா? எவனுக்கா தெரியுமா? சொன்னானா இது வரைக்கும்? பேசியிருக்கானா? இல்ல. நான் தான் முதல்ல பேசுறேன். 3 வசனம் தந்துட்டேன். அதே உபாகமத்துல 10:21 வாசிக்கிறேன். அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னதத்தில் செய்த உன் தேவன் அவரே. அவரே இந்த பயங்கரமான காரியத்தை செய்யற தேவன் அவரே. 3 வசனம் தந்துட்டேன். இன்னும் நிறைய இருக்குது, இது நேரம் இல்லை. 2 போதும், 3 அதிகம். 3 ஏன் சாட்சியா வச்சாரு? வானங்களை ஏன் சாட்சியா வச்சாரு? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும். வேற ஏதாவது முடிச்சிருக்காரா? நன்மையும் தீமையும், ஜீவனையும் மரணத்தையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும். ஜீவன் நித்திய ஜீவன், மரணம், ஆசீர்வாதம், சாபம் ரெண்டும் நடிச்சிருக்கிறேன். வச்சுட்டு என்ன சொல்றாரா? உயருக்கு வானத்தை அதற்கு சாட்சியாக வச்சாராம். பூமியில பிறக்கிற எல்லா பயிருக்கும் சாட்சியா வச்சாராம். ஏன் அதை சாட்சியா வச்சாருன்னா, அங்க 7 கண்கள், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற 7 கண்கள், 7 ஆவிகள், பூமி எங்கும் அனுப்பப்படுற 7 கண்கள், 7 ஆவிகள். அது என்ன பண்ணுது தெரியுமா? ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் குழந்தையா பிறந்துட்டு நன்மை தீமை அறியத்தக்க வயசு வர வரைக்கும் ஒன்று நடக்காது. அவன் பிறந்த குழந்தை எப்போ நன்மை தீமை அறியத்தக்க வயது வந்து பேச ஆரம்பிக்குதோ அதிலிருந்து சாகிற வரைக்கும் என்னெல்லாம் நன்மை பேசிச்சு, என்னெல்லாம் தீமை பண்ணுச்சு, எங்கெல்லாம் திருடிச்சு, எங்கெல்லாம் பொய் சொல்லிச்சு, எங்கெல்லாம் விசார வைத்தனம் பண்ணிச்சு, எங்கெல்லாம் கொலை கொள்ளை கற்பழிப்பு மாபெரும் சமூக விரோத செயல் ஈடுபடுச்சு, அத்தனையும் அந்த வானத்துள்ள 7 கண்கள், 14 கண்கள்ல 7 கண்கள் சுற்றி பார்க்கறதுக்கு வச்சிருக்கிறாரு, அனுப்புறதுக்கு வச்சிருக்காரு. நீ 7 7 14 என்று எண்ணிக்கொள்ளாதே. 7 7 14 அல்ல, 7 கண்கள், பூமி எங்கும் அனுப்பப்படும் 7 ஆவிகள். அவ என்ன செய்யுது? பூமியில அத்தனை இன்னைக்கு வந்து 900 கோடி 1000 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா, நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே பதிவு பண்ணிக்கும். இப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? டெக்னாலஜி, ஒரு இன்ஜினியரிங் வந்த கொண்டாங்க. இன்ஜினியரிங் காலேஜ்னா அப்ப இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னா, அப்புறம் மோஸ்ட் டெக்னாலஜி, அப்புறம் மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இப்ப டெக்னாலஜி, மோஸ்ட் டெக்னாலஜி, மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி, இதெல்லாம் இன்ஜினியரிங்லயும் அப்படிதான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் மோஸ்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் அட்வான்ஸ் மோஸ்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் டெக்னாலஜி, இதேதான் எல்லாத்துலயும்.
டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி, மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. அது சயின்ஸா இருக்கலாம், அது இன்ஜினியரிங்கா இருக்கலாம், அது இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். புரியுதா? மெக்கானிசத்துல டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இப்பதான் இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சொல்லிட்டாங்க. இதுல நெட், இன்டர்நெட், இதான் டெக்னாலஜி, மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இப்ப எதுக்கு சொல்றோம்னா, நீ கடைகளுக்கு போறீங்க, அங்க ஒரு கேமரா வச்சிருக்காங்க, அது ஒரு கண்ணு மாதிரி வச்சுக்க. அந்த மனுஷனுடைய டெக்னாலஜி வைத்து ஒரு கேமரா கண்டுபிடிச்சு, இந்த ஒரு மாட்டு கண்ணு பார்த்து, மாடு கண்ணு தெரியுமா? மாடு எல்லாம் பார்த்திருக்கியா? அதுவும் பார்க்கல, சண்டைக்கிறாங்க. ஒரு மாடு கண்ணு எவ்வளவு பெருசு இருக்கு, அவ்வளவு பெருசா எங்க கடையில் வச்சிருக்க கேமரா இருக்கு. அது என்ன பண்ணுது, அந்த கடை முழுவதும் சுற்றி அளவெடுத்து வச்சிருக்கிறது, வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கடையில போய் ஒரு புளிப்புண்டா எடுத்து வாயில போட்டு அந்த கடை. இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கடையில ஒரு கண், ஒரு கண் தான் அந்த கடை உதாரணம். அவர் சேட்டலைட் போயிட்டார், ரைட். அந்த ஒரு சின்ன மாட்டு கண்ணு பெருசு இருக்கிறது கடையில் அத்தனை படம் பிடிச்சி காட்டிடுது. அது மாதிரி சிங்காசனம் 7 கண்கள் வச்சிருக்கிறாரு. இவங்க சேட்டலைட் கூட தோத்துரும். ஆனா கர்த்தர் அங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற 7வது வானத்தில் 7 கண்களாகி தேவனுடைய 7 ஆவிகள், ஸ்பிரிட் ஆஃப் God. 7 spirit is 7 eyes of the God. It is watching over all around the world for day and night. No ear, nobody hide himself apart from the 7 eyes of God. It is watching over all around the world. It is watching in heaven also, and watching in earth also. It is watching the bottomless pit also. It is watching the hell also. அந்த 7 கண்கள் பரலோகத்தை வாட்ச் பண்ணுது, பரதீசை வாட்ச் பண்ணுது, பூமி அது சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கிறது, கவனித்துக் கொண்டிருக்கிறது. பரலோகத்தை துல்லியமாய் கவனிக்கின்றது, பூமியை துல்லியமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறது, பரதீசையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. பூமிக்கு பாதாளத்தையும் அந்த கர்த்தர் 7 கண்கள் துல்லியமாக அளவிட்டுக் கொண்டு படம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. பூமி கீழையும் நரகத்தையும் படம் எடுத்து காட்டிட்டு இருக்கு. தப்ப முடியுமா? அப்ப ஒரு மாடு கண்ணுக்கு இருக்கிறத இந்த போட்டு போடுதுன்னா அதை வச்சுதான் சேட்டலைட் விட்டுறான். மனிதனுடைய மூளையினால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சேட்டலைட்டை விட்டு பூமியில் நடக்கும் அனைத்து காரியங்களையும் இவன் கண்டுபிடிக்கிறான் என்றால் தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர், தேவன் எவ்வளவு அறிவுள்ளவர். அழகு வாய்ந்தவர், அன்பு மிகுந்தவர், அறிவு மிகுந்தவர், அனைத்தும் அறிபவர். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என்ன இயேசுவை, எங்கே தேடுவேன். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை, எல்லாம் நிர்வாணமாக வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. தப்பி போக முடியாத ஒரு வேளை பூமியில ஒருத்தன் பறந்துட்டா சாகுற வரைக்கும். இது ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், என்னென்ன பாவம் பண்றியோ, என்னென்ன மனசு நினைக்கிறோ செஞ்சுதான் அவசியம் இல்லை. மனசுல நீ ஒரு தவறான பாவத்தை செய்ய வேண்டும் மனதில் நினைவு எழும்பும் பொழுது படம் பிடிச்சிடும். அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணோம். நியாயத்திற்கு வரும்பொழுது அந்த எப்படி இப்ப சேட்டலைட் விட்டு ஒரு என்கொயரி வரும்போது அந்த போட்டோ எடுத்து கொண்டாந்து நீ இப்படி செஞ்சேன்னு காட்டி உனைய சாட்சியா வச்சு பிடிக்கிறான்ல ஒரு அதிகாரி, அதை விட அந்த கர்த்தருடைய வானங்களாகிய 7 கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிற அந்த பரமண்டலங்களில் உள்ள 7வது வானம், என்னுடைய கணக்குக்கு கீழே 3 11 4, அங்கே 11வது வானத்தில் வானாதி வானங்கள், 11வது வானத்தில், எங்கே 11வது வானத்தில் பொருத்தி வைக்கப்பட்டுள்ள கர்த்தருடைய 7 கண்கள், 7 ஆவிகள். அவைகள் இரவும் பகலும் 1000 கோடி 2000 கோடி மக்களையும் அது படம் பிடிச்சு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சக்தி படைத்த கண்கள் தான் தேவனுடைய 7 கண்கள், 7 ஆவிகள். The 7 spirit of God, it is equal to 7 eyes of God. It is watching over all around the world, heaven and earth.
தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. நீ பேசுற வார்த்தைக்கு தப்பிக்க முடியாது, உன் நினைவுகளுக்கு தப்பிக்க முடியாது. நன்மையானவைகளை பேசுவாயானால், நன்மையான சிந்தனை வருமானால் அது வாழ்த்துக்குரியதாக இருக்கும். தீமையான நினைவுகள், தீமையான சிந்தனைகள் பாவத்துக்குரிய சாபத்துக்குரிய வருமானால் அது பதிவு செய்யப்படும். நியாய தீர்ப்புல ஆதாம் முதற்கொண்டு நியாய தீர்ப்பு அன்றைக்கு வரைக்கும் பிறந்த அத்தனை கோடான கோடி மக்கள், கடல் மரணத்தின மக்கள் நிற்பார்கள். ஒரு மனிதனையோ, ஒரு தூதனையோ, ஒரு ஊழியக்காரனையோ அவர் சாட்சியை கூப்பிட மாட்டான். கூப்பிட்டா என் குடும்பத்துக்கு தனியா அவன் என்ன பண்ணுவான், வக்காலத்து வாங்கிடுவான். சொல்றது மாதிரி லீகல் லாங்குவேஜ் என்னது, வக்காலத்து. என்ன வக்காலத்துனா, இது எங்க அம்மா குட்டி, இது எங்க ஆத்தா குட்டி, இது எங்க பாத்தா குட்டி, இந்த தாத்தா குட்டி, ஆண்டவரே இவங்க தள்ளாதுன்னு வக்காலத்து வாங்க. இப்படிலாம் வாங்கக்கூடாதுன்னா ஒரு பயனும் ஒருத்தையும் தப்பிக்க முடியாது. அப்படியே கண்கள் இரவும் பகலும் ஒண்ணு. நீ தூக்கத்துல என்ன பாவம் பண்ற வாட்ச் பண்ணும், அது கவனித்துக் கொண்டிருக்கும். ஆகவே இந்த வீடியோ கேட்டு பயத்தோடு வாழ கத்துக்கொள், பயத்துடன் வாழ கத்துக்கொள். கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு பயப்படு, பயந்து நடுங்க. ஆண்டவருக்கு உண்மைதான். திமிரு கொள்ளாதே, மண்டகரம் கொள்ளாதே. இதை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி கேட்டால் பயந்து மனம் திரும்பி இன்னிலிருந்தா ஒழுங்கா வாழ கத்துக்கொள். நீ தப்பு மனசை நினைக்கிறத படம் பிடிச்சிடும். என்னெல்லாம் நினைச்சோ அது பதிவாயிடும். கம்ப்யூட்டருக்கு நீ ஃபீட் பண்ணதான் பதிவாகும். இது ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா பதிவு பண்ணப்படுறோம். கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்க பெரியது பெரிய பாக்கியம் தெரியுமா, யாரு மேல ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரோ, யார் கர்த்தருடைய கிருபை யார் மீது இருக்கிறதோ, எவன் மீது கிருபையா இருக்க தேவன் சித்தமா இருக்கிறாரோ அவன் மட்டும் மன்னிக்கப்படுவான், அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அது எவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருந்தாலும் கர்த்தர் சொல்வார். ஏன்னா அவர் தானே அதுக்கு மானிட்டர் பண்றவரு, கிரியேட்டர் அவர் தானே, மானிட்டர் பண்றது அவர் தானே, அதை டைரக்ட் பண்றது அவர் தானே. அவருக்கு முன்னாடி போனாலும் இல்லப்பா, இவன் எனக்காக வெகு பாடுபட்டான், என் நாமத்திற்காக துன்பப்பட்டான், எனக்காக இரவும் பகலும் பிரயாசப்பட்டு உழைத்தான், சொத்துக்களை இழந்தான், தன்னையே இழந்தான், தன் உயிரையும் எனக்கு துச்சமாய் எண்ணி தியாகமாய் கொடுத்தான். ஆகவே என் கிருபை நான் வைப்பென்று வைத்து விட்டான். அவன் மட்டுமே தப்பிக்க முடியும், வேற எவனும் தப்பிக்க முடியாது. இரக்கம் இரக்கத்தின் ஐஸ்வர்யமே கூவி கதறிய காவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே, கூவி கதறிய ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே. எந்த ஒரு மனிதன் மனுஷி இரவும் பகலும் கதறி அழுது கண்ணீரோட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி கதறி அழுது பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு மன்னிப்புக்காய் கெஞ்சுகிறார்களோ, கதறுகிறார்களோ, அவர்கள் மீது அவர் இரக்கம் பாராட்டினார். அந்த 7 கண்களும் பதிவு பண்ணி வைத்திருந்ததை டெலீட் பண்ணிடுவார். உங்களுக்கு சொல்லணும், டெலீட் வார்த்தை போட புரியுமா இருக்கு? God will delete all over your sin and iniquity because His mercy, His grace is upon you. They are blessed one who is blessed in this world, who received the grace of God, who received the compassion of God. He is blessed one. எவர் மீது கர்த்தர் இரக்கம் கிருபையும் தயவு சாட்சி கேட்போம். அதற்கவர் என் தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன், என் தயையெல்லாம் முன்பாக கடந்து போவேன், கர்த்தர் நாமத்தை உனக்கு கர்த்தர் நாமத்தை கூறுவேன், எவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருப்பேன். இந்த கிருபை இரக்கம் தயவு 3 எவன் பெற்றானோ அவன் மட்டுமே அவனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் டெலீட் பண்ணப்படும். அந்த 7 கண்கள் பதிவு பண்ணி வச்சாலும் அதை இயக்குகிறவர், அதை மானிட்டர் பண்ணுகிறவர், அதை டைரக்ட் பண்ணுகிறவர், அதை மேனுஃபேக்சர் பண்ணவர், அதை டெலீட் பண்ணி அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்வார். மற்ற அத்தனை பேரையும் நியாயம் தீர்க்கும் போது அந்த 7 கண்கள் பொருத்தப்பட்ட வானத்தை கூப்பிடுவார். அது ஒவ்வொரு பயனும் புட்டு புட்டு வைக்கும். எந்த மனுஷனும் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. ஆக இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் கிருபை இரக்கம் தயவுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அது உங்களை விடுதலையாக்கும், அது உங்களை பரிசுத்தமாக்கும். இன்னைக்கு பேசிட்டு இருக்க பையன் சத்தியம் ஒன்றும் பேசல, எல்லாம் புருடா கப்சா டக்காட்டி டுபாக்கு பொய் பத்துறாங்க. ஆகவே ஜாக்கிரதையா பகிர்ந்து சத்தியவசத்தை கேளுங்கள், சத்தியவசத்தை கேட்டு மனம் திரும்புங்கள்.
நான் சத்தியத்தை சொல்கிறேன், என்னை விரோதிக்கிறவன் பாய்க்கிறவன் சாத்தானுக்கு பிறந்தவன் என்பதை பதிவு செய்கிறேன். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்களை காத்துக் கொள்ளுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடு சந்திப்போம்.